ஹலோ கைஸ், நம்ம ஃபேவரட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் சிஸ்டம். ஸோ பேசிக் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எப்படி இருக்காது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏஐ சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைனில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்டிங் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், அது குறிப்பிட்ட ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோ ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் யூட்டிலைஸ் நாலேஜ். ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணிக்குது, ரூல்ஸ் யூஸ் பண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் மெக்கானிசம் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது நம்மள, அண்ட் சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரெக்கமெண்டேஷன், நம்மளுக்கு வேறு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம் ஸ்பெசிஃபிக் டொமைனை பொறுத்த வரைக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக் டொமைன் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இதில் முக்கியமான எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரியே ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும், அதாவது ஒரு முக்கியமான நோக்கம் சொல்கிறோம். ஓகேங்களா, மேக் இட் அவைலபிள் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். இது வந்து எதுக்காக ரொம்ப யூஸ் பண்ணப்படுறது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் அதர் பர்பஸஸ் பேசிக்காக சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமன் எப்படி ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்களோ, எப்படி ஒரு டாக்டர் இருக்காங்களோ, எப்படி ஒரு அட்வொகேட் இருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் நான் சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் சொல்கிறீங்களா எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் அப்படி என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இருக்கிறது நாலேஜ் பேஸ், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, ஃபேக்ட்ஸு, ரூல்ஸு, ஹிராஸ்டிக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த அவங்களோட அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனலான ஒரு பேசிக்கான விஷயம். ஓகேங்களா, ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லேருந்து எல்லாமே வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ், இது வந்து நாலேஜ் பேஸில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இன்ஜின். ஸோ அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி அவங்க அப்ளை பண்ணணும், அவங்க கொஸ்டின் கேட்டால் அந்த எந்தெந்த ரூல்ஸ்லாம் பார்த்து அந்த எப்படி அந்த ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஜின். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுவும் ஒரு காம்பனன்ட் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இன்டர்ஃபேஸ் இன்ஜின் தான் நம்ம கொஸ்டின் கேட்டோன்னே ஜென்ரேட் ஆகி நமக்கு ஆன்சர் கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நமக்கு ஒரு ஆல்ரெடி இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் இது கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ரிசீவ் ரெக்கமெண்டேஷன், நம்ம ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரெக்கமெண்டேஷன் நீங்கள் இதை பண்ணலாம் சொல்லுது. ஓகேங்களா, அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கணும், படித்து தெரிஞ்சிக்கணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் இன்ட்ராக்ட் பண்ணணும் தோண வைக்கணும். ஓகேங்களா, அந்தளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டர்ஃபேஸஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணணும், பேசிக்காக அது ஃபுல்லாக டெக்ஸ்ட்டில் தான் இருக்கணும் சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸஸ். சம்டைம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது அனலைஸ் பண்ணித்தா, இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபில் பண்ணித்தா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சா, இல்லை இந்த பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணித்தானா அது வந்து டிஃப்ரெண்டான பை சார்ட், பார் சார்ட்லாம் போட்டு நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் சிஸ்டம். அதான் பார்த்தீங்கன்னா கன்வர்சேஷனல் இன்டர்ஃபேஸ் ஆர் சேட் பாட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நம்ம பேசி நம்மளாம் சேட் பண்ணுற மாதிரியான சேட் பாட்ஸும் அதில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுவும் ஒன் ஆஃப் காம்பனன்ட் நம்ம இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஃபெசிலிட்டி. அதாவது இப்போ ஒரு இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளேஷன் ஃபெசிலிட்டியும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் சொல்லிடுச்சு. ஓகேங்களா, அந்த ஆன்சர் சொல்லிட்ட அப்புறம் நீங்கள் இதை பற்றி இன்னும் தேவை, இன்னும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணு, இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணு சொன்னோன்னா அது அதுக்கேற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பெருசாக ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ எங்கள் எக்ஸ்பிளேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ல இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்துது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகப்படுத்துது, அவங்க இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அது அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் எக்ஸ்பர்ட் சிஸ்டமை, பிகாஸ் ஆஃப் அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் அக்விசிஷன் சிஸ்டம். ஸோ இந்த காம்பனன்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் அக்விசிஷன் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட் த ப்ராசஸிங் ஆஃப் கேப்சரிங், வேலிடேட்டிங், அப்டேட்டிங் நாலேஜ் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது ஹியூமன் எக்ஸ்பர்ட் என்ன சொன்னாலும் அவங்க என்ன பயன்படுத்தினாலும் அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கான ஆன்சர் நம்ம கிட்ட சொல்லுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இன்க்ளூட் டூல்ஸ். இது என்னென்ன டூல்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் நாலேஜ், அந்த நாலேஜை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ரிஃபைனிங் த நாலேஜ் பேஸ் ஓவர் டைம். அந்த கலெக்ட் பண்ண நாலேஜ் இருந்ததுன்னா ரிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா, கரெக்டாக சரிப்பாகுது, மாற்றிட்டு இருக்குங்களா, ரிஃபைன் ஓவர் டைம், அது வந்து குறிப்பிட்ட டைம் வந்து மாற்றி சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். சரி, ஓகே, இந்த குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் சிஸ்டம்லாம் என்னென்ன வந்து ஆப்ரேஷன் பண்ண நடவடிக்கை மேற்கொள்ளணும் பார்த்தீங்கன்னா
ஆப்ரேட் பை அப்செட்டிங் இன்புட் டேட்டா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்புட் டேட்டா கொடுக்குறாங்க. ஓகே, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து கேட்குறேன் வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா வந்து ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணிது. ஓகேங்களா, என்னுடைய கொஸ்டினை வந்து இன்புட் எடுத்துக்குது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்ளை பண்ணது அந்த கொஸ்டினில். அப்புறம் அதுக்கான ஒரு மெக்கானிசம் செயல்பட்டு எனக்கு ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. பேசிக்காக ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குது எனக்கு. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ் சிஸ்டம் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ ரிட்ரைவ் ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ், அதுக்கு சம்மந்தமாக இருக்க எல்லா ஃபேக்ட்ஸையும் அது கொண்டு வந்து சேர்த்து நமக்கு ஆன்சராக கொடுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிநிலைகள் அளவு இப்போ எது பெருசு எது சின்னது அதுபடியும் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ரீசன் அபவுட் த இன்புட் டேட்டா அண்ட் டிரைவ் கன்க்ளூஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினுக்கு ஒரு ரீசன் கொடுத்து ஒரு ஆன்சர் கொடுத்து அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் பண்ணி முடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி தான் ஒர்க் ஆகுது இதோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சிஸ்டம் இன்க்ளூட் ரெக்கமெண்டேஷன் சொல்யூஷன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கும் சொல்யூஷனும் கொடுக்கும். அந்த பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, டயக்னோஸ் பண்ணி சொல்லி அப்புறம் ப்ரெடிக்ஷனும் பண்ணணும் ஃபியூச்சரில் நட சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம டீட்டெயிலாக கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ டிபெண்டிங் ஆன் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து இது மாறணும் சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டமுடைய ஒரு மெயின் ஆப்ரேஷன் தான் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். சரி, ஓகே, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டொமைனில் வந்து அப்ளை ஆகுது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹெல்த் கேர். ஓகேங்களா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங். நம்ம எப்போ ட்ரீட் பண்ணலான்றதுக்காக நமக்கு ஹெல்த் கேரில் ஒர்க் ஆகுது. ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம இன்வெஸ்டிங் எதில் பண்ணலாம், ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டயக்னோசிஸ், எங்கெல்லாம் வந்து ஃபால்ட் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆப்டிமைசேஷன், இன்னும் இந்த டிசைன் ஐடியா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். இப்போ கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம டைப் பண்ணும்போது அது இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது சொல்லிட்டு நம்ம சொல்லுறது அதை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகே, எஜுகேஷன் லாஸ்ட்டாக எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ டியூட்டரிங் அண்ட் லேர்னிங். ஓகேங்களா, லேர்னிங்லாம் நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் கீழே தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சரி ஓகே இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எக்ஸ்போர்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது தான் செய்யுது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா MyCIN. ஓகேங்களா, MyCIN இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டயக்னோசிஸ்க்காக இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் டென்ட்ரல் பார்த்தீங்கன்னா DENDRAL இது என்ன பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அனலைசஸ். ஓகேங்களா, ஃபார் ஒன் அண்ட் ஃபுல்லி கெமிக்கல் இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த கெமிக்கல் யூஸ் ஆக சொல்கிறதுக்காக அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் சிஸ்டம் யூஸ் ஆகும் சொல்லலாம். ஓகேங்களா, அதுதான் எக்ஸோன். ஸோ XCON இதை தவிர பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேட்டர் ஃபார் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அதுக்காக யூஸ் பண்ணதான் எக்ஸ்போர்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதனுடைய பெறுவது உங்கள் பாலா.